also a special invite for distributor Shakti Veluvathan. Thank you so much for joining us. Yes. So முதலாவதாக ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுக்கிறதுக்காக I request Mr. Karthikeyan Santhanan, our producer of this film. நல்ல காயத்திலோட let's welcome him. Good afternoon. Check. Good afternoon. And wishing you a very happy Women's Day for all the women who are bringing life into the world. Okay. இது ஓகேங்களா? ஓகே. இதுதான் பிரச்சனை பார்த்தாலே பயமா இருக்கும். ஏன்னா எப்படி பேசணும், என்ன பண்ணணும் எல்லாமே யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பட் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் for the press, media, friends and family who have all gathered here for this occasion. And very happy Women's Day to all the women in this world. Without them, there are no men here. So thank you for all the women actually. And இந்த படம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா லட்சுமி ஒரு பெரிய படம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பெருசாக பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது தானாக வந்து பண்ணால் அந்த பெருசு. ஸோ தேங்க்ஸ் டு இலகோ ஃபார் giving us this film. This film, Stone Bench நிறுவனத்தோட இது 16வது படம் ஆக்சுவலாக. ஸோ என்னன்னா எல்லாமே ஃபேமிலி, அதனால என்ன பேசினாலும் கை தருவாங்க. அப்படிதான் அந்த படமும் பண்ணிருக்கோம். பிகாஸ் when we say it's a clean adult family entertainer, then குடும்பமாக நடிச்சிருக்கோன்ற போது எப்படி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அவங்க எல்லாருமே கை தருவாங்க. ஸோ இந்த படம் வந்து அசை சார் எனக்கு எப்பவுமே வந்து வெஸ்ட்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு எனக்கு. அந்த ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்னன்னா எப்படி வெஸ்ட்ல வந்து நல்ல அடல்ட் ஃபிலிம் பண்றாங்க அப்படின்றத வந்து நான் எப்பவுமே அப்சர்வ் பண்ணிருக்கேன். அப்போ ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஜெனரலி there is a notion when you actually put a certificate இல்லை ஒரு அடல்ட் ஃபிலிம் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் விஷயங்களை வந்து அதை டார்கெட் பண்ணி இருக்குன்றது தான் இட்ஸ் பீன் அசம்ஷன்ஸ் ஆஃப். அந்த அசம்ஷனை பிரேக் பண்ணணும்னு நினச்சோம். அந்த அசம்ஷன்ஸ் என்னன்னா I'll be very honest about it, whether it is sex, nudity, vulgarity, foul language, and bloody violence, horror, drugs, substance abuse. இதெல்லாம் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு ஒரு பெர்செப்ஷனாகவே பார்க்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் தட் we thought of doing in this film is இந்த நார்ம்ஸ் நம்ம கண்டிப்பாக பிரேக் பண்ணணும். அப்படி ஒரு அடல்ட் கண்டென்ட் நம்ம பண்ணி அடல்ட்ன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த ஆசை 100% நிறைவேறிச்சு. அது 200% நீங்களும் பார்த்துட்டு நம்புவீங்கன்றது நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அந்த கான்செப்ட் கொண்டு வந்து எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த இலங்கை அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ ஒன் திங் ஐ கேன் பி வெரி வெரி கிளியர் அண்ட் ஐ கேன் பி வெரி லவுட் ஆஸ் வெல். கண்டிப்பாக இந்த படம் வந்து 18 வயசுன்ற ஒரு ஏன்றது வந்து அது ஒரு கான்செப்டுக்கு மட்டுமே கொடுக்கப்படுறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லவ்வர்ஸ் யார் இல்லைனா 18 வயசுக்கு மேலே பசங்க தனியாக பொண்ணுங்க தனியாக, இன்ஃபேக்ட் ஈவன் ஓல்ட் பீப்புள் ஃபார் தட் மேட்டர்ஸ் 18 வயசுக்கு மேலே யாரும் இல்லாத இந்த படத்தை கண்டிப்பாக இவர் பார்க்கலாம், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இது சொல்லிகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. பட் ஒரே தேங்க்ஸ் ஆகிலாம் பெரிய கும்பிடு போட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது நாங்கள் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல. there is another studio called Baveja Studios headed by Harman. So he's a very very nice gentleman from Mumbai and they have a legacy on their own. அவங்களுக்கு வந்து இது தமிழில் முதல் படம் and we are also trying to do a multi films along with those studios and this would be the starting of that. So today is a very beautiful day on that aspect as well. ஏன்னா ஹார்மனோட daughter birthday, that's why he is not able to be here, but I look at it as a very auspicious occasion as well on that. And I also like to thank Sasi from Emberlight Studio, who is also part of this film.
And I think it is again a start of a new journey in the collaboration with a lot more to go forward. And as always, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பிரசன்ட் மீடியா எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்துட்டு உங்களோட உண்மையான கருத்துக்களை சொல்லுங்க. And thanks to each and everyone over here. And thanks to God and thanks to everyone who have helped me in this journey for what I am today. Thank you so much. Thank you, sir. Thank you so much. உங்ககிட்ட ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டுட்டு போகலாம். சார், இந்த படம் வந்து நீங்க கதையை கேட்டோட உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ட்ரெயிலர் பார்த்தோன்னே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் அந்த ரியாக்ஷன்? கதை கேட்டோட உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நான் இப்பதான் ரியாக்ட் பண்ண மாட்டேங்க. ஆக்சுவலா உங்க ரியாக்ஷன் தான் எனக்கு என்னன்னா, எந்த கதைக்குமே ஜெனரலா this film is actually it's been done in it's a single film actually, and படம் வந்து இளங்கோவன் டைரக்டர் வருது. என்னன்னா வந்து பட் ரெண்டு படமுமே we are part of it. Stonebridge is part of the film which is done there, and both the films are going to have a parallel release actually. So the படத்தோட கான்செப்ட் வந்து obviously thanks to ராம் சார் தான் வந்து கார்த்திக் இன்ட்ரோடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணாரு. That's how we got it this film. So same reaction எல்லாரும் படம் பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்களோ அதே ரியாக்ஷன். ஓகே, சூப்பர் சார். இந்த படத்துல நீங்க வந்து சாமியாரா ரோல் பண்ணிருக்கீங்க. யார் சொன்னாங்க? இல்ல, நான் போட்டோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தாடி நீங்க வளர்ந்துட்டீங்க அந்த வரைக்கும். இல்ல, எனக்கு வாழ்க்கையில சாமியாரா ரொம்ப ஆசை. ஆக்சுவலா அது ஒரு $multi-million பிளான் வந்து 50 years. அதோட லுக் செட் ஆகுமான்னு போய் செக் பண்ணேன். ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. மக்கள் பார்த்துட்டு ஓகேன்ட்டாங்கன்னா 50 வயசுல நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். 40 வயசு. சரி சார், கண்டிப்பா 10 வருஷம் கழிச்சு திருப்பி வரேன் கேட்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக I request co-producer Mr. Sasi Naga from Ember Light to kindly come forward. So, ரொம்ப நன்றி Karthik for this opportunity. Vaibhav and Karthik are my good friends. Ember Light Studios first படம் இந்தியாவில். So we are producing in Hollywood. So first time இந்தியாவில் Stonebridge மூலமாக என்ட்ரி பண்ணியிருக்கோம். So 500 movies we have done in VFX. Very happy to be part of this project. நம்ம எல்லா ஃபேவரட் காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒரே படத்தில் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரிவன் வில் ஹேவ் குட் ஃபன். தேங்க்யூ. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக் மென்ஷன் என்னன்னா, நான் சுவாமிநாதன் சாரோட மிகப்பெரிய ஃபேனுங்க. இந்த படத்தில் வந்து நான் வந்து அவர் சார் வந்து என் வாழ்க்கையில் எவ்வளோ சிரிக்க வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் எதிர்பாராமல் நடந்த விஷயம் சார் உள்ள வந்தது. அது தான் எனக்கு யூஸ் பண்ண மூமெண்ட்ஸ் இந்த படத்தில். என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த ஃபிலிம். அது கண்டிப்பாக எல்லாருமே இருக்காங்க, அந்த படம் நல்லா வந்துடும். பட் as a great ஃபேனாக அவர் நான் சந்திச்சு இந்த படத்தில் சொல்லுவேன். So அடுத்ததா வந்து I request writer Mr. Balaji sir to kindly come forward. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலாஜி ஜெயராமன். தமிழில் திரைப்படங்களில் இது எனக்கு ஒரு டெபு ஆஸ் அ ரைட்டர். இதுக்கு முன்னாடி வந்து வெப் சீரிஸ் எழுதியிருக்கேன். அண்ட் அகைன் அதுவுமே வந்து டெபு பண்ணது ஸ்டோன்பெஞ்ச் தான். ஸோ ஃபார் த லாஸ்ட் 7 years ஸ்டோன்பெஞ்ச் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு மீண்டும் வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சார் அண்ட் கல்யாண் சுப்ரமணியன் சார். ஸோ இந்த படம் கார்த்திகேயன் சார் அவர் சொன்ன மாதிரி இதோட சின்னரைஸ் வெர்ஷன் பார்த்துட்டு தான் வந்துட்டு ஸோ இதை தமிழில் பண்ணுறோம், நீங்கள் இதில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் படம் பார்த்தேன். ஐ வாஸ் டோட்டலி இம்ப்ரெஸ். ஸோ இளங்கோராம் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. இட் ஹேட் மேட் அ லாட் ஆஃப் ஃபெஸ்டிவல் ரவுண்ட்ஸ் அந்த படம். ஸோ இப்போ என்னோட வேலை என்னவா இருந்ததுன்னா அதை கெடுக்கக்கூடாது. அண்ட் இது ஒரு அடல்ட் ஃபேமிலி என்டர்டெய்னருங்கிற ஒரு இதை வந்து இது பண்ணியிருக்கிறதுனால யாரும் முகம் சுழிக்கிறபடியாக எதுவும் எழுதக்கூடாது. அதை மெயின்டைன் பண்ணுறது தான் என்னோட முக்கியமான வேலையாக இருந்தது. அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். அண்ட் படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்ததாக I request artist Dhanalakshmi Amma to kindly come and address. அனைவருக்கும் வணக்கம். தோழிகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த
வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு 35-40 கூட நடிச்சிருந்தாலும் கூட முதல் படத்தில் கிடைச்ச வாய்ப்புன்னா அந்த மாதிரியான கதாபாத்திரம் வந்து எனக்கு சரியா அமையல. ஏன்னா அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தாக்கா நான் எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். பொதுவாக என்ன வந்து நக்கலைட்ஸில் தான் நிறைய பேருக்கு அறிமுகமாயிருக்கிறேன். அதில் வந்து என்னை வந்து ஒரு காமெடி அம்மாவாக தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நான் எவால்வ் ஆகிருக்கிறேன். அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ஒரு கலைஞர் வந்து வெறுமா ஒரு பேஸ் மட்டும் இருந்து பார்த்தாரு. ஏன்னா ஒரு கலைஞருக்கு எல்லாமாவும் நடிக்க தெரியும், எல்லா நவரசங்களும் தெரியப்படுத்தலையே. அந்த மாதிரியான ஸ்கோப் இதில் கிடைச்சிருக்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக வந்து எனக்கு நல்ல படமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் அதை ஆதரிப்பீங்கன்னு நான் கட்டாயம் நம்புகிறேன். இது வந்து கதைப்படி பார்த்தா இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு சாவுன்றதை புத்தருக்கே தடுக்க முடியலையே, அந்த மாதிரியான ஒரு சாவு தான். இந்த சாவை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எல்லா வீட்லேயும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏழையெல்லாம் வரும் எப்படியோ. ஆனால் அது என்டர்டெய்னராக இருக்கும் நிறைய பேருக்கு. எவ்வளோ சீரியஸாக வந்து அழுதுட்டு எல்லாம் இருந்தால் கூட இங்கே சில சைட்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு என்டர்டெய்னராக நிறைய விஷயங்கள் இருக்கும். நாங்கள் நடிக்கிறவங்களாம் ரொம்ப சீரியஸாக அழுது இருக்கும் கூட நான் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அது பெரிய பெரிய நகைச்சுவையாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையை அப்படித்தான் எடுத்துக்கணும். யதார்த்தத்தில் அப்படி தானே எல்லாம் வந்துட்டு அழுகிறது போனாலும் எது வரப்போறதில்லை. ஆனால் வந்து வாழ்க்கை நம்ம வாழ்ந்து ஆகணும். அந்த அந்த எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாம் வந்து நகைச்சுவையோட தான் அணுகணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையே லைஃபாக இருக்கும். அப்படி அந்த உணர்வை நல்லா கடத்திருக்காங்க இந்த படத்தில். எல்லாம் கூட வேலை செஞ்ச எல்லா பையனாக நடிச்சவங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்துட்டு அந்த இந்த பாண்ட் எங்களுக்கு கிடைச்சதுனால தான் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னாலையும் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அதனால எனக்கு கூட வேலை செஞ்ச எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த நன்றி. Thank you so much, and I request all the dignitaries to kindly leave the mic. Thank you. So, Aradhana, I would like to welcome our artist, Mr. Swaminathan sir. Yes. இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி. ஏன்னா அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னா டைரக்டர் சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் சசி சார் வந்தோடனே சொன்னார், சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் ஒன்றா கார்த்திக் சுப்ராஜ், நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் படத்தில் நடிக்கணும்னு. உங்களுக்கு என்னால் எழுத முடியலையே சார் அப்படின்னாங்க. சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் படத்தில் நடிக்கிறவங்களாம் வெளில தெரிவாங்க. எனக்கு இளங்கோர் ராம்சாரை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி அவர் எப்படி கலகலான்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்றவங்க இன்னொரு ஆகி ஜாலியாக எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசிச்சு எடுத்து இருந்தார். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம். நான் ஒவ்வொரு நடிகருடைய ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். முனிஷ்கா வந்து அவ்வளோ இயல்பா ரொம்ப இன்வால்வாகவே அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் கிங்ஸ்லி பாரு அவர் ஒரு ஸ்டைல், இவங்கெல்லாம் பாருங்க ரசிச்சுக்கிட்டே இருந்தார். பாலதேவன் அவர் தனியாக கலக்கிட்டு இருந்தார். எல்லா ஆர்டிஸ்டுமே கலக்கிருக்காங்க. மெயினா வைபவ் சாரும் சுனில் சாரும் பின்னிட்டாங்க இந்த படத்துல. நம்ம பார்க்க முடியிருக்கு, படம் ஃபுல்லா அசத்தி இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டர் சேரும். ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறது ரொம்ப பெருமையா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து உங்க படங்களை நடிக்கணும், உங்க ஆதரவு வேணும். கலகலன்னு ஜாலியான படம், குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க. பெருசு, ரொம்ப பெருசு. நன்றி. நன்றி சார். அடுத்ததா வந்து ஒரு பர்சனை வந்து வெல்கம் பண்ண போறோம். இவரை வெல்கம் பண்றது வந்து முதலாவது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த ஃபிலிம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 107வது ஃபிலிம். ஸோ வந்து புனிக்கு பிறந்தது புனியாகுவா அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து அந்த டைட்டில் ரொம்ப அழகாவே பொருந்தும். எஸ், அஃப்கோர்ஸ் இட்ஸ் none other than ஆர் கஜராஜ் சார். முதல்ல என்னை பெற்ற இறைவனாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து
நான் வந்து ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டு, எனக்கு காமெடி வரும் அப்படின்னு நினச்சி இதுக்கு வாய்ப்பு எடுத்த ப்ரொடியூசர் டைரக்டர் ராம் சார் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தாங்க. ஒரு கேரக்டர் பண்ணிடுங்க, என் பையன் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருந்தீங்க, காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பாருங்கள், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பட் என்னதான் நாங்கள் நடிச்சிருந்தாலும், பணம் போட்டு படம் எடுத்தாலும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேருங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற நாங்கள் எங்கள் அம்மா படம் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஸோ அடுத்ததான் ஒரு பர்சன் நான் வெல்கம் பண்ண போகிறேன். அதாவது ஒரு சில பேர்லாம் வந்து ஆன் ஸ்க்ரீனில் இருந்தாலே வந்து மக்களோட ரிசப்ஷனில் சொல்கிறேன், கண்டிப்பாக இவங்களுக்காக இந்த படத்தை வந்து நம்ம போய் பார்க்கணும், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி தான் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க, அழகான ஒரு கேரக்டர் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுல வந்து டவுட்டே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் யார் கூப்பிட போகிற தெரிஞ்சிருக்கும். எஸ், கருணாகரன் சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு பெருசு லான்ச்சில் எல்லாரையும் மீட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கதை வந்து டைரக்டர் சொல்லலை என்கிட்ட. ப்ரொடியூசர் கார்த்திகேயன், ஹீரோ வைபவ், அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து கல்யாண், பவன் எல்லாருமே இட்டாலியில் வெயிட் பண்ணி நைட் 2 மணிக்கு சொன்னாங்க இந்த கதை. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம். என்ன டைரக்டரும் ஃபாரினர், ஸ்ரீலங்காவில் வந்து பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் ஃபில்ம். எனக்கு கதை கேட்டோன்னே இது எப்படி ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு வர போகிறாங்கங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. பட் படம் பார்த்தேன், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், படத்தை ஒர்க் பண்ணோன்னா இல்லாமல் ஒருத்தராண்டில் அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படமே. அதை ரொம்ப அழகாக பண்ணிக்கலாம். அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணிருக்கீங்க. தனுஷ் அம்மா வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிருக்காங்க. ராமநாதன் சார் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுனில் அண்ட் வைபவ் வந்து உண்மையிலேயே கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. உண்மையிலேயே வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பயங்கர ஏதோ ஹேபிட்ஸ் உள்ள அப்படின்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க. பாலசரவணன், முனிஷ்காந்த், எல்லா வீட்லையுமே ஒரு ரிலேட்டிவ் இருப்பார். ஐயோ இந்த ஸ்டெப் ஆன்ட்டா முடிஞ்சுன்னு அந்த கேரக்டர் தான் முனிஷ்காந்த் சார். அகைன் சாந்தினி, நிஹாரிகா, பியூட்டிஃபுல் ரோல்ஸ். அண்ணன் அண்ணி ரோல்ஸ் சார். வைபவ் ஒய்ஃபு, அப்புறம் சுனில் அவங்களோட ஒய்ஃப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரிலேட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கிரேசி மோகன் சாரை. பட் அந்த ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தில். டெஃபினட்டாக காமெடி வந்து கிரேசி மோகன் சாரோட ஒரு டச் இருக்குங்க. இட் ஒர்க் அவுட் வெரி வெல். இளமோ சார், ஆல் ரைட்ஸ் யூ அண்ட் பாலாஜி அண்ட் என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச். கார்த்தி சுப்ராஜ், தேங்க்யூ அகைன். ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் படம். அகைன் ஒரு ஜாலியான காமெடி படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. ரிவ்யூவர்ஸ் ப்ளீஸ், ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக எழுதுகிற விதம் தான் ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. ஏன்னா லைனாக கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடும். அந்த லைனை நீங்கள் எவ்வளோ அழகாக உங்கள் வேர்ட்ஸில் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேரக்டருக்குலாம் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதும் போதே fill in the blanks அப்படின்னு வச்சிருவாங்க. யோசிச்சு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தீர்த்து கண்டுபிடிப்பாங்க. ஆனால் படத்தில் வந்து சித்தப்பா மாமா அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணல, fill in the blanks இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஆப்ஷனே இல்லாமல் நம்மளோட முனிஷ்காந்த் சார் தான் வந்து பயங்கரமாக வந்து பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் சித்தப்பான கூப்பிடறதா மாமான கூப்பிடறதா? மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நன்றி சொல்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் கார்த்திக் சார் பெரிய நன்றி, அப்புறம் பாலசரவணன் சார், அப்புறம் வைபவ் சார், அப்புறம் அவங்க ஹீரோயின் டைரக்டர் சார் பெரிய நன்றி, கிங்ஸ்லி சார், ஒரு கருணா சார், கதநாதா சார், சுவாமிநாதன் சார், நலஞ்சி மாமா, அப்புறம் தீபா வந்து நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சூர்யா சார் வச்சு பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னே அவர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் தான் தெரியுமே, அவர் ஏன் வந்து பாவம் வராரு, ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் இருக்கு, கேரக்டர் இருக்கு, அது வேணா பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வைபவ் சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு, வைபவ் சார் எவ்வளோ அவரோட நான் நடிச்சிருந்தேன். அப்போ இது மாதிரி சார் நீங்கள் ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஆமாம் இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக சொன்னார். லைனாக சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன நெருக்கம் இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அட்டன்ட் படம் வந்துச்சு. அவங்க அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, ஏன்னா இது அட்டன்ட் படம் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னோட. இல்லை சார் நான் வரல அப்படின்னேன். ஆனால் இந்த
எந்த கதையை பொறுத்தளவு சொல்லும் போது அதில் அந்த பெரிய முகாந்திரமே இல்லை. ரொம்ப கேட்கும்போது இதில் அவ்வளோ பெருசாக இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு அது அப்படிதான் நான் உள்ள வந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம், ஒரு அட்டல் படமாக இருக்காது அப்படின்ற இது வந்துச்சு. அதுபடி கண்டிப்பாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நன்றி சார். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஸோ பேடையில் வந்து நீங்கள் இட்லியாவில் அறிவாங்கல்ல, ஸோ இட்லியில் ஆமாம். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து இயக்குனருக்கு பெரிய நன்றி சொன்னேன். ஏன்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கேரக்டரை ஒப்படைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாரு. அதுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் வந்து நான் கூட போகிறேன். ஏன்னா டெலிவரிக்கு நடுவில் கூட இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு எப்படி அப்படின்றதான் எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு பிஸியான ஒரு பர்சன். ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம ரெடி ஃபீல்ஸி சார் நீங்கள் தான். ஸோ டெலிவரிக்கு நடுவுலேயும் வந்து நம்ம எல்லாரையும் வந்து இன்னைக்கு மீட் பண்ணால. தேங்க்யூ சார். சரி, வணக்கம். முதல்ல டேரக்டர் நெல்சராஜாக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 4 பேர் 10 பேருக்கு நாக்கு தந்தோம். இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி பேசுறது தெரியல, ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சார், இது 14வது ப்ரொடக்ஷனாங்க. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் படம். அநியாயம் சார் இது. நான் பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு. காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் எப்படிதான் இருக்கிற ஒரு விஷயத்தை யோசிக்காத தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட எதிர் யோசிச்சுட்டு வராங்க. நிஜமாக சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எப்படி இருந்தாலும் தூக்கத்தில் கனவுல கூட யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை. இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னதா உங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சான் சார், நான் அப்படிதான் சார் கூப்பிடுவேன், சதீஷ் சார், எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன், யார் ஹீரோன்றது சுனிலா வைபவா. ஏன்னா என் தலைவர் பீட் பண்ணிட்டாங்க. ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். அது வைபவா பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வரும்போது ஒரு கட்டி போட்டு தான் அவ்வளோ போல. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டரில் என்ன வைபவம் ஒன்று பார்த்தா கேட்குறீங்க, எங்கேயோ பார்த்துட்டு எக்கோ வருதா? கேட்குதா இல்லையா? என்னண்ணா எக்கோ வந்துருக்கீங்க, இவ்வளோ பேர் பேசுகிறாங்கண்ணா. இப்போ ஓகேவா? ஓ அங்கே கேட்காதா? ஓ ஓகே ஓகே. ஓ கட்டி ஆனால் தலைவர் வந்து கிளிசரிங் போடாமல் அழுவது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணாமல் ஒரு அழுவது வந்து நம்ம சுனிலால தான் முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவர் இல்லை எங்க 500 கோடி. சரி பாலா, ரப்பர் பந்து பாலா, நமக்கு தான் ஏதாவது ஒரு பண்ண மாட்டோம். டாக்டர் மாதிரி இல்லை நினச்சிட்டே தான் ஏதாவது ஒரு மாட்டோம். அந்த மாதிரி பாலா, கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போம்னா எல்லாமே நடிப்போம். ஆனால் அவர் அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாப்புல. இப்படின்னா இப்படி தான் நடிப்பாப்புல. அதில் வந்து நீ கிரேட் இருக்கண்ணா. நான் அதில் கூட பார்த்தேன். நாங்களும் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், நீ ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ண பாரு. அதுதான் பயன். கார்த்திக் சுப்ராஜ் சார் அப்பா சார், அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான். ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை சார். 100 படமாக சார் நடிச்சிட்டீங்க. எப்போ தான் சார் நடிக்கிறீங்க? ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா, எனக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில் தான் இருக்கு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தங்கச்சி விட்டு வந்துட்டீங்க வரலையா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன். இந்த படம் நம்ம சாமிநாதன் சார், நொல்லு சபா சாமிநாதன் சார் சொல்லவே மாட்டான்.
நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருக்காமல இல்லைடா. அவர் காமெடிலாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே நானும் அவங்க ஃபேன் தான். முனிஷ்காந்த் சித்தப்பா அவ்வளோ எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சொல்ல மாநகரம் எல்லா படமும் பார்த்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக மகராஜான்னு ஒன்று பண்ணியிருந்தாரு. எக்ஸ்ட்ரா நிறைய ஆக்டிங்கில் வந்து நிகாரிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து பெரிய அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுல பெரிய பெரிய ஆளுங்க கூட ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான். அவங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைனஸ் கிடைக்கும் மேடம். தேங்க்யூ. என்னை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நன்றி சார். ஸோ அடுத்ததாக வந்து ரெக்வஸ்ட் பாலசுரன் சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது மிக சிறப்பான விழாவுக்கு வந்ததுக்கு. பெருசு இந்த படம் வந்து முதல் கூப்பிட்டு எனக்கு லைன் சொல்லும்போது நானும் எல்லாரும் ஷாக்காயிருப்பாங்க. அந்த லைனை கேட்டோடனே நானும் பயங்கரமாக ஷாக்கானேன். இது எப்படி, என்ன இது எப்படி செய்ய போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு ஓகே அவங்க ஒரு செம விஷயம் இருக்குது. ஒரு அடல் காமெடியை வந்து எவ்வளோ சிறப்பாக எல்லாரும் பார்க்குறபடி, அதாவது அடல்ட்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை எப்படி நீட்டாக நரேட் பண்ணணும், எப்படி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்ற விஷயம் அவருக்கு தெளிவாக இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லாமல் அதை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன பேப்பரில் அவர் எழுதியிருந்தாலும் ஸ்கிரிப்டில் என்ன அதில் சொல்லணும்னு நினச்சாரோ அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் இளங்கோவன் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் கூட தொடர்ந்து பயணப்படணும். ஆமாம், விடமாட்டேன் உங்களை. அதனால் நீங்கள் வந்து எல்லா படத்தையும் எனக்கு கேரக்டர் எழுதியிருக்கேன். அதுக்கு அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சந்தானம் சார், கார்த்திக் சிவராஜ் ப்ரோ, ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முன்னாடியே வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து நம்ம ஒரு அசோசியேட் ஆகணும், நம்ம ஸ்டோன் பெஞ்ச் படங்களில் நடிக்கணும், கார்த்திக் சுப்பராஜோட இயக்கத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டில் கிட்ட போய் கடைசியில் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி மிஸ் ஆனதோட நமக்கு ஃபோன் பண்ணி அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஒரு கேர் தெரியும். அந்த அளவுக்கு இது எல்லாருமே டோட்டல் இந்த படத்தோட ப்ராசஸில் அவ்வளோ மிகச்சிறப்பாக கேர் பண்ணிக்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதே மாதிரி இது வந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு இருக்கும், என்னோடய கெரியருக்கு இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு கார்த்திக் சுப்பராஜுக்கும் கார்த்திக் சந்தானம் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய படத்தில் வந்து ஷாக் ஆகிற மொமெண்ட்ஸ் இருக்கும். பேயை பார்த்து ஷாக் ஆகலாம், ஒரு மிருகத்தை பார்த்து ஷாக் ஆகலாம், இல்லை ஏதாவது பிரச்சனை நடக்குது நம்ம கத்தி எடுத்து குத்தா வராங்க அப்படின்னா ஷாக் ஆகலாம். ஏன்னா அதெல்லாம் உண்மையிலே பயம் இருக்கும், ஷாக் ஆகலாம். இங்கே வந்து எப்படி ஷாக் ஆகுது, ஷாக் வந்து சிரிப்பு தான் வருது. முதல்ல நாங்கள் ஸ்பாட்டில் வந்து சிரிக்காமல் இருக்கணும், ஆனால் பயங்கரமாக ஷாக் ஆகணும். இது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கணும். அதாவது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சந்தோஷம் பண்ணிட்டு போவாங்க. நான் எதை பார்த்து ஷாக் ஆகணுமோ அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து அவ்வளோதான், அந்த மூடே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகும் மறுபடியும் அந்த மூடுக்கு வந்து அதை வந்து பார்த்து ஷாக்காகி நடிக்கிறதுக்கு. இன்னும் படம் தான் அவ்வளோ ஷாக் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் அடித்து சொன்னேன், இதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் வராது, யாராலும் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி யாரும் நாங்கள் யாருமே இதுக்கப்புறமா ஒரு படம் இது மாதிரி நடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அவ்வளோ சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. வைபவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதாவது வைபவ் ப்ரோ ஆகட்டும், சுனிலன் ஆகட்டும், உண்மையிலே வந்து இந்த படம் முடியும் போது நாங்கள்லாம் நானும் அவங்க கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி ஆகிட்டேன். அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து என்ன பயங்கரமாக கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், இல்லை இந்த டயலாக் வந்து பாலசரவணன் பேசணும்,
இந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வைபவ் ப்ரோவுக்கும் சுனில் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு ஒரு பெரிய நன்றி நான் டைரக்டர் சாருக்கு சொல்லிக்கிறேன். இவர் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃப்ரீடம். அது ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இம்ப்ரோவைசேஷனுக்கு தேவையில்லை, இருக்கிற ஸ்கிரிப்டை ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டோம்னாலே அதுவே பெரிய விஷயம். பட் இருந்தாலும் எவ்வளோ நாள் டைம் கொடுப்பாரு ஒரு கேரக்டர் வந்து இம்ப்ரோவைஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அவங்ககிட்ட இருந்து என்ன வரப்போகுது, என்ன எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு பொறுமையாக கடைசியாக வேணான்னு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட முனிஷ்கான் ஒரு 3/4 மணி நேரம் போராடுவார் ஒரே ஒரு வார்த்தைக்காக. நல்லா இருக்கு பட் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறீங்களோ அது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து அந்த படங்களில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கார்த்தி சுப்பராஜ் ப்ரோ ரொம்ப நாளாக வெயிட்டிங், உங்களுடைய ரைட்டிங்கில் நடிக்கிறதுக்காக ஈகரி வெயிட்டிங் ப்ரோ. இதுக்கப்புறம் நடந்துருக்கு ஓகே, தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ப்ரோ. பெருசு நின்னும் பேசு. தேங்க்யூ பாலா சார். நீங்கள் வந்து அந்த கியூரியாசிட்டி திருப்பி ரொம்ப எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. அப்படி என்னதான் நீங்களாம் பண்ண ஷாக் ஆனீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் மார்ச் 14 நாங்கள்லாம் தேட்டரில் பார்த்து கண்டிப்பாக ஷாக் ஆக போகிறோம். எஸ், ஸோ அடுத்ததாக வந்து I request our charming, beautiful and address the gathering. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பெருசா அமைஞ்சிருக்கு. என்னோட 3rd ரிலீஸ் and I'm so happy to be here. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் கார்த்திகேயா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு. நான் உண்மையா நிச்சயமா சத்தியமா இந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்லை, அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இளங்கோ சார் எப்படி சார் யோசிச்சிங்க இந்த மாதிரி? நான் ஃபர்ஸ்ட் டைம் சினாப்சிஸ் அனுப்பும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி இருக்குமா, இது ஃபிக்ஷனா இல்லை இந்த படம் நம்ம பண்ணலாமா, எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் சார் நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுமே கொஞ்சம் பெருசாக யோசிப்பாங்க, நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சிட்டீங்க சார். ஸோ ஜோக்ஸ் அபார்ட் சார், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இவ்வளோ பெரிய ஆன்சம்பிள் காஸ்ட் இருக்கும்போது எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் மை ஸ்க்ரீன் டைம் அண்ட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட காஸ்ட், எஸ்பெஷலி ஹீரோஸ் வைபவ் காரு அண்ட் சுனில் காரு. அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஐ திங்க் இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளஷர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும், எப்போவுமே அண்ணன் தம்பி போட்டி போட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஷூட்டிங் ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ இந்த கேரவன் கல்ச்சரில் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது வந்து நடக்கவே நடக்காது. பட் இந்த படத்தில் நிறைய லஞ்ச் பிரேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே உட்காந்து கூட உட்காந்து சாப்பிட்டோம். அது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பெரிய காஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தனலட்சுமி மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க. தீபாக்கா, கருணாகரன் சார், ரெட்டின் சார், கஜராஜ் சார், அவர் எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாரு எனக்கு, டைலாக் மாடுலேஷன்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. சுவாமிநாதன் சார். ஸோ ஒரு ஃபுல் காமெடி பட்டாலும் அந்த படத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ஜாலியாக இந்த படம் பார்ப்பீங்க. பெருசுன்னு சொல்கிறோம், என்னதான் பெருசு அப்படின்றது மார்ச் 14 வந்து தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, என்ன அவ்வளோ டேக் கேர் பண்ணாங்க. எஸ்பெஷலி வெங்கட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, டிஓபி எல்லாருக்குமே. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு சூப்பர் படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் கிங்ஸ்லி அண்ணன் சாரி அவங்களை பற்றி சொல்ல வரல. அண்ணன் கிங்ஸ்லி அவர்களுக்கும் கருணாகரன் அவர்களுக்கும் சாமிநாதனுக்கும் கஜராஜ் சார், தனலட்சுமி மாமா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நன்றி. நிறையா கூட உங்களோட ஒர்க் பண்ணணும். என்ன சார் கேமராமேனுக்கு நன்றி. அவர் நம்ம நண்பர் தான், தப்பா இருக்கு சார். சாரி உங்கள் பேரை மறந்துட்டேன். பாலசரவணன் சார் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ சாரி, யார் பேரால் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோம். I think it's a very nice
பிஞ்ச் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் மீட் கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நான் ஒன் கொஸ்டின் வித் யூ. ஆக்சுவலி வந்து இந்த படத்தில் உங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சார்மிங், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்ஸம் பர்சன். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அவரோட பேர்? இந்த கேள்வி யார் கேட்க சொன்னா? அவர் தான் சொன்னாரா? நான் அவர்கிட்ட நான் முன்ன பேசுறது கூட இல்லை. ஐ திங்க் சுனில் சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன்னா. ஸோ ஜெயிலரில் பார்த்துருக்கேன், அதுக்கு அவரை பற்றி நான் பெரிய ஒர்க்லாம் பார்த்ததில்ல. பட் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அண்ட் அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார் செட்டில். ஆனால் படம் பார்த்தா சூப்பராக நடிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்ன சுற்றிட்டு இருந்தாரு, ஜாலியாக இருந்தாரு, எப்போ சார் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஏன் வரலன்னு தெரியல. வைபவ் கார் எடுத்துக்கிறாரு, சுனில் காரு லவ்லி ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய படங்கள் அவர் பிஸி ஆகிடுவார். ஷுவர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நிஹாரிகா, I love you so much. I'm so sorry I forgot your name. So நிஹாரிகா பற்றி சொல்லணும். சாரி, நிறைய பேர் இருக்கிறதுனால பேர்லாம் மறந்து போகுது. She's a beautiful person and நிறைய காம்பினேஷன்ஸ் ரெண்டு பேருக்கு. அண்ட் ஹீரோயின்ஸ் அவ்வளோ பாண்ட் ஆகிறது ரொம்ப ரேர். பட் இந்த படத்தில் அவ்வளோ பாண்டிங் எங்களுக்கு இருந்துச்சு. It was truly a pleasure to work with her. And கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா she's here to stay. Thank you so much. Thank you. Thank you. நீங்களாம் சொல்லிட்டீங்களா? Thank you. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக எஸ், இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் வந்து கலக்கி கொண்டு இருக்கும் நிஹாரிகா அவர்களை வந்து அன்போடு அழைக்கவும். ஹலோ, என் ஜாபே பேசுறது தான். ஆனால் எனக்கு பேச ஐம் ஜஸ்ட் ஸோ நர்வஸ் டு சே எனிதிங். ஃபர்ஸ்ட்லி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ டு பாலாஜி சார். அவங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட முதல் தடவை சொன்னாங்க. And கேட்ட உடனே he could envision me. அவங்க யூடியூப் வீடியோஸ் எப்போ 10 years back இது ஒரு பார்த்து he was like, I see you in this. And then thank you to Elango sir for trusting me with his little baby that is Perisin, and trusting that I could do this film. And I don't know where to start with Karthik Subbaraj sir and Karthikeya sir. Thank you. எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கார்த்திக் சுப்பராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணணும். எனக்கு ஸ்டார்டிங்லேயே அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஐ ஷுட் தேங்க் மை ஸ்டார்ஸ் அண்ட் மை லக். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகேயா சார். ஐ திங்க் மோர் தென் எனிபடி எல்ஸ் ஆன் திஸ் டீம் எனக்கு ஃபேமிலின்னு சொன்னாங்க. நிஜமாவே அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதே என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கிறதுக்கு ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட்ஸ் இன் திஸ் ஃபில்ம் நான் ஸ்கூல் காலேஜில் இருந்த போய்ட்டு பார்த்துருக்கேன். So to work alongside them has just been nothing but a dream. இப்போவே நிறுத்திடுவேன், இல்லைன்னா நான் என்னமோ சொல்லிடுவேன், நீங்கள் ரீல் கட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ நிஹாரிகா. ஸோ இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் எப்போ மூவியில் நடிக்க போறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாக் அவே. பட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. ஹவ் டு யூ ஃபீல் வித் இட்? I'm feeling really nervous, and I'm feeling like I hope you don't ask me more questions. But I'm feeling really grateful actually. 16-year-old me would have never even dreamt of something like this. Oh, sorry. Start பண்ணிட்டா திருப்ப. நீங்க வந்துடுங்க. Okay. As a 16-year-old teenager, நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா சைடில் அந்த ஹாபிக்கு தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நின்று ஐ நெவர் தாட். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒர்க் பண்ணது ஜிகர் நாட்டாவோட ப்ரமோஷன்ஸ்க்காக. நான் என் படமே ப்ரமோட் பண்ணுவேன்னு எப்போ யோசிக்கல. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அகேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு கொஸ்டின் இருக்கா? நான் தேங்க்யூ நிஹாரிகா. ஸோ அடுத்ததான் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன் தான் நான் வெல்கம் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற எல்லா ஃபிலிமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் தான். ஏன்னா கண்டென்ட் ஓரியன்டட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா இட்ஸ் none other than சக்தி வேலன் சார். ஸோ அவர்களை வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லா படமும் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் தான். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். அனைவருக்கும் வணக்கம். 2025 ஸ்டோன் பெஞ்சுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுது. பெருசு ரொம்ப பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு படம். எங்கள் ரெட்ரோ இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் சார்
கருப்பு இங்கிலீஷ்காரரு எங்கள் கார்த்திக் சந்தானம் சார். அவர் கூப்பிட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம், நான் படம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கு படம் பிடிச்சா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஜென்ரலாகவே அவங்க இருக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கு. அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பிஸ்னஸ் தாண்டி ஒரு பேஷனேட்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அதர் லாங்குவேஜோட படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணணும், அதுலேருந்து கலெக்ஷனே வராதுனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல சினிமாவை ஆடியன்ஸை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னாலே எனக்கு ஒரு தனி எனர்ஜி வரும். ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக தான் அதை பண்ணுவேன். பெருசு நான் படம் பார்த்துட்டேங்க, படம் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம கார்த்திக் சந்தானம் சார். படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஜென்ரலாக இன்னைக்கு ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு 40th மினிட் அல்லது வந்து 30th மினிட் வந்து பெருசாக ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம படம் அதெல்லாம் இல்லை, படம் ஸ்டார்ட் ஆகணும் ஒன்றே ட்விஸ்ட்டு தான். பெருசாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாரு. எனக்கு ஷாக்கு, என்ன ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே டாப் கியர் போட்டாரு, இதுக்கு மேலே இது எப்படி கதையாக எப்படி போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்தா. நிறைய பேர் பிக் பாஸ் பார்த்துருக்கோம். பிக் பாஸ்ல வந்து ஒரு கேம் வச்சு வேற வேற கேரக்டரை கொண்டாந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ண வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எம்பி கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரா இன்ட்ரோ ஆவாங்க. அந்த ஒவ்வொரு இன்ட்ரோ ஆன ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை டெலிவரி பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க வந்து என்னன்னா அதை ரொம்ப ரொம்ப அழகா நீங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து அதை எடுத்துக்கிட்ட மைய கருத்துங்கிறது வந்து ரொம்ப ஒரு இடம் கூட மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு அதை பண்ண வச்சிருக்காங்க. நான் ஒவ்வொரு கேரக்டரா இன்ட்ரோ ஆகும்போது ஒரு 2 மருமகள் அங்கேருந்து உள்ள வர்றாங்கன்னு, சரி இவங்களுக்கான டயலாக்கோ அல்லது இவங்களுக்கோட பார்ட்டிசிபேஷனோ என்னவா இருக்கும், அது எதுவாக இருந்துச்சுன்னா கூட ஒரு மாதிரி இருக்குமே அப்படி. அது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ரைட்டிங்காக சொல்கிறேன், டைரக்டராக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்கள் அது ஒரு எமோஷன். இந்த இப்போ நம்ம தனலட்சுமி அம்மாவெல்லாம் நமக்கு ஒரு மனோரமா கிடைச்ச மாதிரி அடிச்சு பின்னி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தீனி கிடைச்சிருக்கு. இவங்க தீபாக்கா சான்ஸே கிடையாது அந்த காம்பினேஷனு. அந்த தீபாக்கா பார்த்தோம்னா அவங்கள பார்க்க ஆரம்பிச்சப்ப சிரிக்க ஆரம்பிச்சுவாங்க. என்னன்னா அதான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி, யார் நீ பெரியாளா, நீ இதுல ஸ்கோர் பண்ணியா, அடுத்த சீன்ல நான் ஸ்கோர் பண்றேன் அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். அந்த அம்மா சொல்லுவாங்க, டே உன் அப்பா வந்து எவ்வளவு கெத்தா அந்த ஊருக்குள்ள திரும்பிக்கிட்டு இருந்தவன், அவனை இப்படிதான் நம்ம இந்த ஊர் மக்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு மாதிரி அந்த அவ்வளோ ஃபன்னா போயிட்டு இருக்கப்ப அந்த ஃபன்னோட மீட்டர் குறையாம ஒரு விஷயம் அதுக்குள்ள ஸ்ட்ராங்கா கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டு அடுத்தது அதில் போயிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்லணும், ஹீரோ அண்ணன் ஹீரோயினோட உள்ள கெமிஸ்ட்ரியை விட அண்ணன் தம்பியோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகா உட்காந்துட்டு ஒரு காருக்குள்ள உட்காந்துட்டு ஒரு அண்ணனும் தம்பியும் அப்பா இறந்தப்ப உட்காந்துட்டு பேசுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அந்த கெமிஸ்ட்ரி ஒரு ரியலா ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உனக்கு வந்து ஒரு அடிபட்டு போயிருந்தப்ப அப்பா வந்து தூக்கி போட்டு போனாரு அப்படின்னு சொல்றது வந்து இதெல்லாம் வந்து அப்படியே பாசிட்டிவ்ல வந்துருமே ஒழிய மெயின் கோர் வந்து ஹியூமர்லயே நின்றுட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து கிங்லி சார், இந்த பக்கம் வந்து முனிஷ்காந்த் சார், நம்ம பாலசுப்ரமணியன் பிரதர் அடி என்னன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் மாதிரி இருந்துச்சுங்க. அதை வந்து என்னன்னா ரைட்டிங் நம்ம ரைட்டர் பத்தி சொல்லணும். அவர் வந்து இந்த ஒரத்தநாட்டில் உள்ள ஒரு பேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரத்தநாடை சுத்தி உள்ள வாழ்வியலை அந்த 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 வந்து ஒரு இறந்த வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதையெல்லாம் எடுத்தாந்து அதுல திட்டத்துக்காக பயன்படுத்துற வார்த்தையை கூட அந்த பர்டிகுலரா அந்த ஊரோட சொல்லாமல் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு முழுக்க உயிர்ப்போட ஒரு படம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா
இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்மா ஸ்டோன் பெஞ்ச் எவ்வளோ பேஷனட்டோட படம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பேஷனட்டோட பண்ணதுக்கு தவறில்லாத ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த இந்த ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்க எந்த ஆர்டிஸ்டை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் உள்ள சீக்வன்ஸா அந்த கேரக்டரா அவங்கள உள்வாங்கி பார்க்க முடியுது. எனக்கு தெரியல இவங்க அடுத்தடுத்த படங்கள் பண்ணாங்க கூட இந்த படத்தில் உள்ள கேரக்டரை வந்து நான் வந்து மறந்துட்டு அடுத்த கேரக்டர் பார்க்கறதுக்கே ஒரு டைம் எடுக்கணும்னு தோணுது. மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததான் வந்து தலைவா இப்படி ஒரு நாட்டு எப்படி அப்படின்னு எல்லாருமே அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. எஸ், எங்களுக்குமே அது ரொம்ப இப்படி ஒரு நாட்டு எப்படி தலைவா எங்க இருந்து இது அப்படின்னு வந்து நீங்க தான் சொல்ல போறீங்க. மிஸ்டர் இளங்கோராம் சார், உங்களை யாரோட அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் நன்றி வந்ததுக்கு பெருசு. முக்கியமாக ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள் ஃபர்ஸ்ட். முக்கியமாக டிரெக்டர் ராம், அந்த அதை தான் டிண்டிகோ பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் ஏஷியான்னு சொல்லிட்டு இந்த படத்தை இங்கே பண்ணுறதுக்கு யார் வேணாலும் முதலீடு பண்ணலாம், அது ஒரு நல்ல கதைக்கு. ஆனால் அந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேனரும் அதுக்கான நல்ல தயாரிப்பாளர் வேணும் அப்படின்ட்டு உடனே அவர் சொன்னது வந்து கார்த்திகேயன் சந்தானம் அண்ட் கார்த்திக் சொல்கிறார். அண்ட் உடனே கார்த்திக் ராமண்ணா கார்த்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துருக்கேன், அப்புறம் உடனே வாங்க பார்த்துட்டு தே லவ் டே. அப்படி தான் இந்த பெருசு வந்தது. ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக இதை நல்லா முடிச்சிருந்துருக்கோம். எப்படி எனக்கு இந்த 80s வர சில படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆண்பாவம், நேற்று தென் இன்று போய் நாளைவா, மைக்கேல் மதன காமராஜன் 90s. அப்போ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதோட கம்பேர் பண்ணுறது மிக அபத்தமானது, ஏன்னா அதெல்லாம் கல்ட் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. எந்த ஒரு அடல்ட் காமெடினாலும் ஒரு விரசமாவோ முகம் சுளிக்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் வைபோ அண்ட் அண்ணா சுனில் அண்ணா. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எப்பயுமே காமெடி வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வைபோ எப்படின்னா கரண்ட்லி உள்ள ஹீரோஸில் காமெடி வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதாவது நான் காமெடி பண்ண போகிறேன்ட்டு சொல்லாமல் காமெடி அப்படியே ஃப்ளோவில் அடித்து போயிட்டே இருப்பார். ஸோ ஸ்பெஷலி வைபோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர். ஸோ ஐம் ஸோ பிளஸ். ஏன்னா இந்த கதை பார்த்தோன்னே கார்த்திக் சுப்ராஜ் சொன்னார் வைபவும் சுனில் அண்ணாவும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஐ வாஸ் லைக், ஏன்னா எனக்கு 2 பேரும் பிடிக்கும். சுனில் அண்ணா சொல்லணும்னா இஸ் அவுட்ஸ்டாண்டிங், இட்ஸ் அ குட் பர்ஃபார்மர். அது ஏன்னா டாக்டர் பார்க்கலையோ அவர் படங்கள் பார்க்கலாம் ஏன் நிறைய நடிக்கிறாங்கன்னு எனக்கு ஆதங்கமாக இருக்கும். அதை வந்து எனக்கு நான் என் படத்தில் பூர்த்தி செஞ்சுட்டேன். ஸோ வெரி குட். அந்த மாதிரி தென் எல்லாமே கனமம்மா கலக்கியிருப்பாங்க. சுவாமிநாதன் அண்ணா, ஐயோ நானும் கார்த்திகேயன்லாம் உங்கள் ஃபேன்ஸ். அவர் சொல்லிட்டே இருப்பார், கார்த்திகேயன் சாமிநாதன் வேணுமா, சாமிநாதன் அண்ணா போட்டுருவோம் அப்படின்னா ஓகே கொண்டு வாங்க. அந்த மாதிரி கஜாங்கு டூ குட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ வில் சே ப்ரௌட்லி அகைன் சே கார்த்திக் சுப்ராஜ் படங்களில் பார்க்குற கஜாங்களோட நம்ம படத்தை பார்க்கல இன்னும் நல்லா இருக்கும். அட்டகாசமாக கலக்கிடுவாரு. He was awesome, so good. Then கருணா அண்ணா முதல்ல சொல்லியிருந்தாங்க, ஒரு மீட்டரில் வந்து கரெக்டாக கொண்டு போவார். ஒரு ரொம்ப ஃப்ளாட்டான கேரக்டரையும் நல்லா கொண்டு வருவார். நல்ல கேரக்டர் அதுக்கு மேலே மெருகேற்றார். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கருணா. கிங்ஸ்லி அண்ணாவெல்லாம் நான் பேசவே கூடாது, அவர் வந்தாலே பிரிச்சுருவாங்க ஆடியன்ஸ். அந்த மாதிரி அழகாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க காஸ்ட் அண்ட் க்ரூ. ஆனால் முனிஷ் அண்ணா எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். உடனே சார் இதை பண்ணுவோமா ஒரு சாரி ஓகே. ஸோ முனிஷ் அண்ணா அந்த மாதிரி தான், இதை எப்படி பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம்னு ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். இந்த மாதிரி இந்த பண்ண நல்லா இருக்கணும் ரொம்ப அந்த மாதிரி. தென் நிகாரிகா சாந்தினி போத் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோஆபரேட்டிவ். ரொம்ப இந்த காமெடி எப்படி பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் ஜாயின்ஸ் லைக் சுனில் அண்ணா, வைபோ, முனிஷ் அண்ணா, சாமிநாதன். ஸோ தி ஹேவ் டு ஃபைட். அந்த மாதிரி கரெக்டாக பண்ணாங்க. ஏன்னா தனமம்மா, தீபா அக்காலாம் பிச்சிருப்பாங்க. அப்போ தீஸ்
இவங்க 2 பேரும் அதுக்கு ஈக்குவலாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபைனலி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் பாலா. ஏன்னா வைபோட காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் சட்டில் அடிச்சுட்டு இருப்பாரு, அதே மீட்டரில் பாலாவும் இருப்பார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாலா வந்து பயங்கர அவரோட, நானும் ரொம்ப ஃபேன், பாலாவோட ஃபேன். ஸோ அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் எப்படின்னா அதான் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், எந்த இடத்துலையும் முகம் சுளிக்க முடியாத அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்கவும் இல்லை. ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு நல்ல படமாக எடுத்துருக்கோம். அண்ட் ஸ்பெஷலி இப்படி நல்ல படம் வர்றதுக்கு காரணமே ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ப்ளஸ் இந்த ஏடி டிபார்ட்மெண்ட், ஆல் ப்ரொடக்ஷன் டீம் அப்படி எனக்கு எல்லாமே கிடைச்சது. ஸ்பெஷலி ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சந்தானம், ஆமன் பவாஜா, கிரானியா, சசிநாதா அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் சக்திவேல். அவர் பேசுறதுல நான் ரசிச்சு கேட்டுருக்கேன். ஏன்னா அவர் அந்த படத்தை ரசிச்சனால தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ மற்றவங்களாம் எல்லாம் நடிச்சவங்க, அதில் இருந்தவங்க, இவர் பார்வையாளர், ஒரு ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸை அவர் ரசிச்சு பேசுறது எனக்கு கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிட்டாரு, அவ்வளோதான். நத்திங் அபவுட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் என் படத்தை ரசிச்சு பார்த்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ரசிச்சு சொன்னீங்க. தென் எகெயின் கார்த்திகேயன் சந்தானம் படத்தை நாங்கள் பிளான் பண்ணி 25 நாள் முடித்தோம். ஃபர்ஸ்ட்டு கார்த்திகேயன் போய் நான் சொன்னதுதான், கார்த்திகேயன் நான் சொன்ன மாதிரி 25 நாள் முடிச்சிட்டோம்னா அவர் இல்லைங்க இன்னும் வேணும், ஒரு 5 நாள் எடுத்துங்க, இல்லாட்டி 10 நாள் எடுத்துங்க, எந்த மாதிரி சொன்னார். அண்ட் தேங்க்யூ கல்யாண் அண்ட் சசிநாதா, தேங்க்யூ. அண்ட் பாலாஜி, நாங்கள் 2 பேரும் செம்ம சீக்கில் இருப்போம். ஏன்னா நான் ஒரு நினைப்பேன், அவர் ஒரு நினைப்பாரு, அதே மாதிரி. ஏன்னா ஒரு டிரெக்டர், ரைட்டர், டைரக்டருக்கு ஒரு சீக் இருக்கணும், இல்லாட்டி சரி வராது. அந்த சீக் பி கனெக்டட் வெரி வெல்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தென் ஐ வாண்ட் டு தேங்க் மை எக்ஸ்டர்னல் டைரக்டர்ஸ் டீம், வெங்கட், கார்த்திக், விஜய், அருண், and then we have the production team, Anian, Ashwin, Raj, Ashok, and where so இவங்கன்னா ஒரு நல்ல ஏடி டீமும் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருந்தால் தான் ஒரு படம் எப்பயுமே நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஜய் மைஸ்டர் டிரெக்டர், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து விமல் அண்ட் சுரேஷ் ஆல்சோ. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள்லாம் பாருங்கள், உங்களுக்குலாம் பிடிக்கும். விமர்சனங்களை வந்து நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல. ஏன்னா இட்ஸ் ஹெல்த்தி கிரிட்டிசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபில்ம் மேக்கர். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. படம் பாருங்கள். அதான் நான் என் மனைவியோட பார்த்தேன், வைபவ் அவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க. அதுவே போதும் இந்த படத்தோட எவ்வளோ டீசெண்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 18 வயசு பசங்க வந்து வேணும், அதுக்குள்ளே வருவாங்க. மற்றபடி பாருங்கள், போரிங் இல்லாமல் ஒரு ஜாலியான படமாக இருக்கும். நான் தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் இப்படி ஒரு நாட் எப்படி சார் அந்த ஸ்பார்க் எங்கே இருந்தது? இதுதான் எல்லாம் வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருந்தாங்க எனக்கு. ஆனஸ்ட்லி ஐ வாஸ் ரைட்டிங் சம்திங் வெரி சீரியஸ். முதல்ல இருந்தது ஒரு அம்மா, இலங்கையில் ஒரு அம்மா அவங்க மகனை தேடி போகிறாங்க, யுத்த காலத்தில் அவங்க மிஸ் ஆன மகனை. அப்படி சீரியஸாக நான் அந்த படத்துக்கு ஒரு 5 years ஒர்க் பண்ணேன். அது எனக்கு இன்னும் டைம் தேவைப்படுறதுனால ஏன் நிறைய அம்மா அந்த இன்டர்வியூஸ்லாம் போய் அவங்களோட எவ்வளோ என்ன நடந்தது அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் ஃபேக்டர் பண்ணலான்னு தான் டென்டிக்கு ஆரம்பித்தேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் ஒரு ஏஎஸ் ஃபெஸ்டிவலில், பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எஸ்டோனியாவில், ஒன் ஆஃப் த ஏஎஸ் ஃபெஸ்டிவல், ஒரு 15 ஏஎஸ் ஃபெஸ்டிவல்ஸ் தான் வேர்ல்டு இருக்குது. அதில் போய் ஸ்பெஷல் வீடியோ வருவாங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் எப்படி தோணுன்னு தெரியல, ஒரு சிம்பிளாக ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் பெருசாக வந்திருக்கு. சூப்பர். சிம்பிளாக நினச்சி இன்னைக்கு பெருசா. சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா நம்மளுடைய ஒரு முக்கியமான பர்சன். ஏன்னா இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ரோ காம்போஸ் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க 2 பேர் வந்து ஆன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டிங் பிரதர்ஸாக வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் டெஃபினட்டாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து இன்னைக்கு தம்பி வந்திருக்காரு, உங்களுடைய ஹீரோ வைபவ் சவரான் அப்படின்னு வந்து அன்போடு அழைக்கிறோம். யாரையும் மறந்துட்டீங்க? முக்கியமாக என்னோட மியூசிக் டிரெக்டர்ஸ் 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அருண் அண்ட் சுந்தரமூர்த்தி. அருண் பாடல்களையும், சுந்தரமூர்த்தி அட்டகாசம் பிஜிஎம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க 2 பேருக்கும். ப்ளஸ் என்னோட எடிட்டர் சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தென் மை டிஓபி சத்யா. ஸோ அதான் எப்பயுமே ஒரு நல்ல
க்ரூ தான் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல். எனக்கு லக்கீலி நல்ல ஒரு காஸ்டிங் க்ரூவையும் ப்ரொடக்ஷன் டீமில் கார்த்திகேயனும் சுப்ராஜ் எனக்கு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே மச்சான் கார்த்திக் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு படம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கள், ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு. அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினாரு. ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரோ நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு, ஏங்க என்ன அப்படின்னு திரும்பி நீங்கள் படம் பாருங்கன்னாரு. ஸோ ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேண்ட்லேருந்து வருதுன்னா அது 14th நீங்கள் பார்த்தா தான் அந்த இது எப்படி சொல்லுதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்ட் தனமம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து, அதாவது அவங்க கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டா, அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவுத்துலாம் இடிச்சுக்கிட்டு என்னடா நீ இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சுவாமிநாதன் சார் தேங்க்யூ. அண்ட் கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் அங்கிள், 107th ஃபிலிம் சூப்பர். அண்ட் எங்க ஐயோ ரெடி இந்த முனிஸ்னே எல்லாருக்கும் தேங்க்யூ. மீனா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து 13th 14th சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு, பட் இதுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும். அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ, அவர் வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதாவை தேடிட்டே இருப்பாங்க, எங்க சுனில் எங்க சாந்தினி, பயங்கரமான காம்பினேஷன் நடந்தது. அண்ட் பாலசரன் அவரும் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு யாரை தேடுறாங்க அப்படின்ற மாதிரி 3 பேர் பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஏசணுன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து 2 கேமரா இருக்கும்போது சத்யா சினிமாட்டோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிடுவார். அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ இருக்குது, ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர். என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும். நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பச்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுகிற மாதிரி. இங்கே கல்யாணம் பார்த்து ரொம்ப நாள் வச்சுக்கல. கல்யாணம் எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீமே இருக்குது, பெரிய டீம். இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு, அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14th நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றது வந்து வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு. ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ் இருந்து நான் வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. சக்தி சார் எங்கள் சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணார். இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து 14th வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அவர் ஸ்பீச்சே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு பயங்கர காமன் ஆடியன்ஸ் மாதிரி படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தாரு. தேங்க்யூ சார். நல்ல பெருசாக ஈவினிங் ஷோ நைட் ஷோ தான். நன்றி தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணனோட வந்து ஆமாம் அது சொல்லி ஆகணும். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இதான் நீங்களும் உங்கள் அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு.
இது ரஜினி சார், கமல் சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஃபோட்டோக்கு நிற்க சொன்னால ஃபேமிலி ஃபங்க்ஷன் நிற்காதவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துலலாம் நடிச்சு அவன் காம்பினேஷன் பற்றி வேற நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா நாங்கள் ஒழுங்காக படிக்கலன்னா எங்கள் அப்பா அதுக்காகவே சந்தோஷப்படுவார். அவ்வளோதானே இப்படி வாங்க. எப்படி சார் அவர் வந்து டீல் பண்ணீங்க? ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக? இல்லை, வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கான். பட் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் படத்தில். அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலாம்னும் போது இல்லை டைலாக் ஏதாவது மறந்துட்டாலோ இல்லை திடீர்னு நான் ஏதாவது வேலை சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு, அதை மறந்து விட்டு வந்திருப்பேன். ஏன்டா அது பண்ணல அப்படின்னு அது பாரு சாந்தி கூப்பிடாங்க பாரு அப்படின்னு போய்ட்டு மற்றவர்கள் எல்லாத்தையும் மறந்து நான் இந்த படத்தில் தேங்க்யூ சார். அவ்வளோதானா? தேங்க்யூ. வேற எதுவும் இல்லை, அவ்வளோதான். 14th நிறைய சொல்லணும்னு இருக்கு. பட் நீங்கள் பாருங்க பெருசா இருக்கும் பாருங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வரையில வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அருண்ராஜ் அவர்களுக்கு வந்து நாளைக்கு வெட்டிங். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த குரூப் we would like to wish Mr. Arunraj a very very happy married life in advance. Thank you so much. So yes, finally வந்து நம்மளுடைய founder of Stone Bench அவர்களை வந்து வெல்கம் பண்ற ஒரு தருணம் வந்தாச்சு. திரு கார்த்திக் சுப்பராஜ் சார் அவர்கள். Thank you. வணக்கம். ஹாப்பி விமன்ஸ் டே. எனக்கு வந்து ஆக்சுவலி ராம் சார் வந்து யூஸ்வலாக நானும் ராம் சார் அடிக்கடி பேசிப்போம். அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், கார்த்திக் இந்த மாதிரி படம் பார்த்தேன், நீங்கள் பாருங்கள், ஸ்டோன் பெஞ்ச் தான் பண்ணிருக்கேன். அப்போ தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம், கூழாங்கல் ஒரு தடவை பார்த்துட்டு நானும் கார்த்திக் தான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் ப்ரெசென்ட் பண்ணலாம்லாம் பேசினோம். பட் அது மாதிரி நடக்கல. அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஸ்வரன் கம்பெனி இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராம்னு சொல்லிட்டு ஸ்ரீனிகர் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்குது, பாருங்க அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த படம் ரேட் வந்து பெண்ட் இன் த காஃபின் அப்படின்னு இருந்துச்சு. நான் வந்து ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம். பட் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட, நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர். அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர். அதாவது ஃபிலிமில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். அண்ட் நம்ம எழுதுறது, நம்ம நினைக்கும் போது எழுதும் போது நம்மளுக்கு சிரிப்பு வரும், இல்லை நடிக்கும் போது ஆர்டர் சிரிப்பு வரும். பட் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அந்த சிரிப்பு வர அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்டாக தான் எடுத்திருந்தாரு. ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே தான் எடுத்திருந்தாரு. பட் அதை பார்த்துட்டே நானும் காட்டிக்கணும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த படம். பட் அப்புறம் கேட்டோம் அவர்கிட்ட, என்னங்க அந்த என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ he said இதை ரீமேக் பண்ணணும், இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சாக பட்டது வந்து ரைட்டிங். வந்து எனக்கு தோணுச்சுன்னா இது ஏன்னா டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்போ வந்து ஒரு செமையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா I think this will work. And then the second challenge is the casting. யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So first thing I want to wish Balaji, great job Balaji. Seriously, நான் படம் பார்த்தேன். I felt ஒரு அது சொல்ல மாதிரி தான் ஒரு கிரேசி மோகன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனும். அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் there was one zone where I felt like watching ஒரு மைக்கேல் மன்ன காமராஜர் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும். இங்கே நடக்கும் பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி he could pull off with his writing. So super work Balaji, first thing. And then second most important of this important aspect of the film வந்து casting தான். ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு 2 பிரதர்ஸ் பற்றின படம் தான். அவர் ஃபஸ்ட்டு அந்த இடத்த படத்துலேயே ஒரு 2 அண்ணன் ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடிகாரன் ஒரு குடிகாரன் கேரக்டர். ஆனால் ஜாலியாக இருப்பான். பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள். அந்த மாதிரி தான் அவர் கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் 2 விஷயம். ஒன்று வந்து இங்கே நம்ம எந்த ஆர்டிஸ்ட் வேணால் அப்ரோச் பண்ணலாம். பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த கான்செப்ட் ஒத்து வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன்